வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். பொஷோகத்துலேருந்து நான் வரமா, கேஎம் கார்டன்லேருந்து. பேரு பேர் வயலட். வயலட், நல்லா இருக்கே பேரு. அது ஒரு நான் சின்னதில் எனக்கு 15 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த தாம்பத வழக்கு பிடிக்காத போயிடுச்சு அப்போவே. அதனால நான் ஒரு வருஷமாக எனக்கோசம் காத்துன்னு இருந்தார். நான் என்ன செஞ்சேன், வேணான்னிட்டேன். எனக்கு இது பிடிக்கல, இந்த வாழ்க்கை இது மாதிரி எனக்கு தொடுறது எனக்கு பிடிக்கலன்னு அப்படியே நான் இருந்துட்டேன். அப்படின்னு அவர் எவ்வளோ நேரம் எனக்கு வீட்டில் அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு? யாருமே இல்லைம்மா. எனக்கு அம்மா இருக்கிறாங்க, அவங்க கை கால் விழுந்துருச்சு. கூட பிறந்தவங்க அக்கா இருக்குது, அண்ணங்கிறாங்க. யாருமே நாங்கள அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க பார்த்துக்கணும், அப்படி இப்படி போயிடுறாங்க. அப்போ எப்படி வளர்ந்தீங்க? யார் பார்த்துக்கிட்டாங்க? எங்கள் அம்மா தான் இருந்தாங்க எங்கள் கூட. நாங்கள் தான் சின்னதுலேருந்தே வேலை செய்கிறேன். 13 வயசுலேருந்து வேலை செய்கிறேன். எனக்கும் கல்யாணம் பண்ணி எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்காத போயிடுச்சு. பிடிக்காத போயிடுவோம். அப்படியே இருந்துட்டேன். 20 வயசு வரைக்கும் தனியாகவே வாழ்ந்தேன், தனியாகவே இருந்தேன். அவங்களுக்கும் கல்யாணம் இதாகிடுச்சு. சரி, நம்ம தனியாகவே இருக்கிறோமே, ஒரு குழந்தை எடுத்து நம்ம தத்து வளர்க்கணுன்ட்டு ஆசிரியர் மூலயமா கேட்டேன். கேட்டால் அவங்க ஒரு மூலயமா எனக்கு ஒரு குழந்தை எடுத்து. அப்போ நீங்கள் வேலைக்கு போய்ட்டு இருந்தீங்க? வேலைக்கு போய் டெய்லர் வேலை செஞ்சேன். அது டெய்லர் வேலை செஞ்சேன். அது அப்படியே இருந்துட்டு நல்ல மாதிரி தான் இருந்துமா. நான் எங்கள் அம்மா மட்டும் இருக்கும்போது இந்த பொண்ணு தத்து எடுத்தேன். என்ன வயசு? 2.5 மாதம் குழந்தையா. எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ஹாஸ்டல் மூலயமா பார்த்து. அடாப்ஷன் சென்டர்லேருந்தா இல்லை சட்டப்படி எடுத்தீங்களா? சட்டப்படி அவங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அவங்க மூலமா. அது எடுத்து ரொம்ப அராஜகம், வயசு ஆவ அதுக்கு ரொம்ப அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிச்சுமா. இப்போது குறிப்பிட்ட வயசு என்ன சொல்லணும்னா ஒரு 10 வயசு ஆச்சு. ஆனால் வீட்டில் இருக்கிறது கிடையாது. வீட்டுக்குள்ளே வரவே வராது. தெருவா சுத்தம், வீடு வீடாக போவோம். யாருக்கும் அடங்கவே அடங்காது. ஒன்று நான் அடிப்பேன், கொள்ளுவேன், எதுவும் செய்வேன். அந்த நேரத்துக்கு கம்முன்னு இருக்கும். போக மாட்டோமா நான் திரும்பி நான் அப்படி வேலைக்கு போயிட்டு வரலான்ட்டு எங்கன்னா போயிட்டு இதே மாதிரிக்கும் போது அதுவும் ஒரு வயசு பெரிய பொண்ணாச்சு. பெரிய பொண்ணாகவும் கொஞ்சம் அடங்கிடும் பார்த்தா இப்போ கூட வீடு வீடாக போவோம், தெருவா சுத்தம். பழக்கத்தை சர்ச்சுக்கு போகிற அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பழக்கம் வச்சுக்கணும், பேசிக்கணும், அமங்கலம் பண்ணின்னு 1 மணிக்கு வருவா வீட்டுக்கு. நைட்டில் கேட்டால் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன், பக்கத்தில் அக்கா வீட்டில் இருந்தேன். வீடு வீடாக இருக்கிற பழக்கம் தான் அதுக்கு நிறைய. ஏன்னா அவங்க தத்தெடுத்த குழந்தைன்னு நீங்கள் சொல்லி காட்டுவீங்களா? இது பண்ணுற அமுக்குலத்தில் அந்த ஊருக்கே தெரியும் இது பண்ணுறது. எப்போ சொன்னீங்க குழந்தைகிட்ட? ஒரு குறிப்பிட்ட டைமில் நல்லா கருத்து தெரியும் மாதிரி சொன்னேன். சொல்லும் போது ஒரே அழுதுச்சு. ஏமா அந்த மாதிரி எனக்கு சொல்கிற, நீ என்னை சொல்ல வச்சுட்டியே, நீ ஒழுக்கமாக கரெக்டாக இருந்தீங்கன்னா நான் இந்த வார்த்தையை உனக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன். வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.